தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த டுட்டோரியலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தனோட கோர் அண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை பற்றி தான் இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டுட்டோரியலில் ப்ரீஃபாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம், என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே இருக்கிற அந்த 15 கான்செப்ட்ஸுமே பைத்தனோட ரொம்ப முக்கியமான கோர் அண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். இந்த 15 கான்செப்ட்ஸை பற்றியும் ப்ரீஃபாக எலாபரேட்டாக இந்த டுட்டோரியலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தனோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பைத்தன் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேருந்து பைத்தன் டிஃபர் ஆகுது, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், மேத்தமெட்டிஷியன்ஸ், டேட்டா அனலிஸ்ட், சயின்டிஸ்ட், அக்கௌண்டன்ட், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஈவன் கிட்ஸ், இவங்க எல்லாருமே பைத்தனை யூஸ் பண்ணுறாங்க. மேலும் பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் கூகுள், ஸ்பாட்டிஃபை, ட்ராப்பாக்ஸ் அண்ட் ஃபேஸ்புக், இன்னும் பல பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே பைத்தனை யூஸ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே பைத்தன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரலாம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் சில முக்கியமான ரீசன்ஸை இதில் கோட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பைத்தன் யூஸ் பண்ணி நம்ம ஃபியூ லைன்ஸில் அதை கோட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கிலேருந்து நான் ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸை மட்டும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். இதை மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C#, ஜாவா ஸ்கிரிப்ட் இதில் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கூட ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இண்டெக்ஸில் முடியணும் அப்படிங்கிறத அந்த மெத்தடுக்குள்ளே இன்புட்டாக பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெத்தட் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட்டை உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். பட் இன் பைத்தன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். உங்களோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை வந்து பைத்தன் ஒரு அரேவாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் நீங்கள் எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும், அது உங்களுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்படி தான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேருந்து பைத்தன் உங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ இதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தன் இஸ் அ மல்டிபர்பஸ் லாங்குவேஜ். ஸோ மல்டிபர்பஸ் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது கொஷின் வரும், அது எந்தெந்த ஃபீல்டுலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டா அனாலிசிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன், வெப் ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ், டெஸ்க்டாப் ஆப்ஸ், டெஸ்டிங் அண்ட் ஈவன் ஹேக்கிங். இங்கே எல்லாத்துலேயுமே பைத்தனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லா ஃபீல்டுலேயுமே அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா யாருக்கு ரொம்ப நல்லது? நமக்கு தான் ரொம்ப நல்லது. நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், நம்ம எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ மூணாவது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு Indeed.com ஃப்ரம் மார்ச் 2018 2019 வரைக்கும் பைத்தன் டெவலப்பர்ஸோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா $1,15,835. அண்ட் தென் பைத்தன் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். பைத்தன் ஹாஸ் அ ஹியூஜ் கம்யூனிட்டி. உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் ஆன்லைன் ஃபோரமில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் மில்லியன்ஸ் ஆஃப் பைத்தன் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் பைத்தன் இஸ் அ கிராஸ் பிளாட்ஃபார்ம், பைத்தன் ஹாஸ் அ லார்ஜ் எக்கோசிஸ்டம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தனோட வெர்ஷன்ஸ். பைத்தனை பொறுத்த வரைக்கும் அதில் 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பைத்தன் 2, தட்ஸ் யுவர் லெகசி வெர்ஷன், அண்ட் பைத்தன் 3, தட்ஸ் தி ஃபியூச்சர் வெர்ஷன். இந்த டுட்டோரியலில் நம்ம கவர் பண்ண போகிறது வந்து பைத்தன் 3. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து பைத்தனோட ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் பைத்தனோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். பைத்தன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தன் வந்து 2 அப்ஜெக்டிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று அதோட சோர்ஸ் கோட், ரெண்டாவது அந்த சோர்ஸ் கோட் எக்ஸிக்யூட் ஆகிற பிளேஸ். ஸோ நம்ம எழுதி வச்சுருக்க அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த சென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட சோர்ஸ் கோட். அது எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா பைத்தனோட இன்டர்ப்ரெட்டர். உங்கள் பைத்தனோட இன்டர்ப்ரெட்டர் தான் உங்களோட சோர்ஸ் கோடை எடுத்துகிட்டு போய் கம்பைல் பண்ணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் பைத்தன் இன்டர்ப்ரெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி பைத்தன். ஸோ சி பைத்தன் தான் பைத்தனோட பேசிக் இன்டர்ப்ரெட்டர் அப்படின்னா இன்னும் வேறு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், அப்சல்யூட்லி நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது.
அது என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஜாவா கூட கம்பைல் பண்ணணும்னா ஜைத்தன், சி ஷார்ப்பை கம்பைல் பண்ணணும்னா ஐரன் பைத்தன், அண்ட் தென் சப்செட் ஆஃப் பைத்தன் லைக் பைபாய். இந்த மாதிரி நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது. எதுக்காக இவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எதுக்கு இவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்குலாம் வரலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே சி அண்ட் சி ஷார்ப் அண்ட் ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பீக்கில் இருந்துச்சு. ஸோ அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பைத்தனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நான் எழுத முடியாது. ஸோ அங்கே இருக்கிற அதே கோடை அப்படியே நான் பைத்தனுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்குது, அதை அப்படியே நான் பைத்தனுக்கு மாற்றணும் அப்படின்னா அதில் இருக்க சோர்ஸ் கோடை அப்படியே காப்பி பண்ணி நான் பைத்தன் ப்ரோக்ராமில் போட்டு அதுக்கு நான் ஜைத்தன் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த பைத்தன் ப்ரோக்ராம் உங்கள் ஜாவா கம்பைலரில் ரன் ஆகும். அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் சி கோடிங்கை எடுத்தீங்க அப்படின்னா அது கம்பைலருக்கு போகும், அந்த கம்பைலர் அதை மிஷின் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணும். இந்த மிஷின் கோடு வந்து டிபெண்ட். இது ஏன் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மிஷின் கோடு வந்து உங்களோட ப்ராசஸை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் உங்களோட சி ப்ரோக்ராமிங் வந்து மிஷின் டிபெண்ட், தட் மீன்ஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஜாவா ஒரு ஸ்பெஷல் சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. உங்களோட ஜாவா ப்ரோக்ராம் கம்பைலருக்கு போகும், கம்பைலர்லேருந்து அது பைட் கோடுக்கு கன்வெர்ட் ஆகும், அந்த பைட் கோட் ஜேவிஎம்க்கு போகும், அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷினுக்கு போகும். அந்த விர்ச்சுவல் மிஷின் உங்களோட ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி மிஷின் கோடை ஜெனரேட் பண்ணும். ஸோ இதனால் ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து போர்ட்டபிள் லாங்குவேஜாக இருந்துச்சு, மிஷின் டிபெண்ட் லாங்குவேஜாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் எந்த மிஷினில் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதில் ஜாவா இருந்தால் போதும், அதை நீங்கள் எந்த மிஷினில் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதே கான்செப்டை தான் பைத்தன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பைத்தன் அதோட இன்டர்பிரட்டருக்கு போகும், அதோட இன்டர்பிரட்டர்லேருந்து பைத்தன் பைட் கோடுக்கு போகும், பைத்தன் பைட் பைட் கோடு ஜெனரேட் ஆகும், பைத்தன் பைட் கோட்லேருந்து பைத்தன் விர்ச்சுவல் மிஷினுக்கு போகும், அங்கே இருந்து மிஷின் கோடுக்கு அது கன்வெர்ட் பண்ணும். இப்படி தான் பைத்தன் இன்டர்பிரட்டர் உங்களோட சோர்ஸ் கோடை பேக் எண்டில் ஜெனரேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் எப்படி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கிற கோடை அப்சர்வ் பண்ணி மிஷின் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிற கொஷின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் இன்டர்பிரட்டர் வந்து சி பைத்தன், அண்ட் தென் நம்ம அதே மாதிரி அனதர் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஜைத்தன் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. எதுக்காக? ஜாவா கோடை கம்பைல் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா ப்ராஜெக்டை எடுத்து நான் பைத்தன் ப்ரோக்ராமில் போடுறேன் அப்படின்னா அதுக்கு சி பைத்தன் யூஸ் பண்ணாமல் ஜைத்தன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது டேரெக்டாக ஜாவா பைட் கோடாகவே கன்வெர்ட் பண்ணும். அந்த ஜாவா பைட் கோடை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜாவா கம்பைலரில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி தான் பைத்தனோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்படி தான் பைத்தன் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேருந்து டிஃபர் ஆகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தனோட ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் பைத்தனோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தனோட இன்ஸ்டாலேஷன் அண்ட் தென் அதுக்கு என்ன கோட் எடிட்டர் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.